உப்புமா உருண்டை. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். அருமையான சுவையான அரிசி உப்புமா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அரிசி உப்புமா அப்படின்றது என்னென்னா ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலை சிற்றுண்டி அல்லது மாலை சிற்றுண்டி ஆகும். ஆனால் இதையே கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் உருண்டைகளாக செய்யும் பொழுது, உப்புமா உருண்டைகளாக செய்யும் பொழுது ரொம்ப சுவையாகவும் குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அதை எப்படி தப்பில்லாமல் சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி உப்புமானாலே அதாவது இப்போ குக்கர் முறையில் வேக வைக்கலாமா அல்லது நம்ம அப்படியே கிளறி விட்டு நிறைய நேரம் ஆகுமே அப்படின்ற நம்மளுடைய கவலைகளெல்லாம் போக்குறதுக்கு தான் ரொம்ப சுலபமான இந்த வழியை நம்ம பின்பற்ற போகிறோம். ஒரு சின்ன யுக்தி கையாளலாம். அதாவது இந்த பச்சரிசி, இந்த உப்புமாவுக்கு நம்ம பச்சரிசி, அதற்கு 2 அல்லது 3 மேஜை கரண்டி அளவு நீங்கள் பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு குறைவாக இருக்கணும்னு நினச்சா 2 எடுத்துக்கலாம், இல்லைனா 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பருப்பின் சுவையும் தெரியும். அதனால் இதை லேசாக வறுத்துக்கணும், அதிகமாக வறுக்கக்கூடாது. ஒரு ரொம்ப சிறு வறுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இதன் மூலயமா பச்சை மணம் குறைந்து நம்மளுக்கு உப்புமா கொஞ்சம் சீக்கிரமாக தயாராகும். அடிப்பாகம் நல்லா வட்டமாக இருக்கிறதுனால என்னால் 2த்தையும் ஒன்றா செய்ய முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, பொதுவாக பருப்பை மட்டும் முதல்ல போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது வறுப்பட்ட உடனேயே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா லேசாக வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்து அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு திரிக்க போகிறோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நான் தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஆரோக்கியமான எண்ணெய் மட்டுமல்ல, அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமாக்கு. அதனால் இங்கே நான் தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் என்ன நம்ம வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோமோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்மளோட கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, 1க்கு 2.5 அப்படின்ற அளவு, ஒரு அளவுக்கான அரிசி, அதுக்கு 2 அல்லது 2.5 அளவு தண்ணீர் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்காக மூடி வச்சுக்கணும். அதுக்குள்ளே இங்கே நம்மக்கிட்ட வறுத்த அரிசி தயாராக இருக்குது. அது கூட நம்ம ஜீரகத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட மிளகு சேர்க்கலை. ஏன்னா மிளகு சேர்க்கும் பொழுது அது பொங்கலை போன்ற ஒரு குணநலத்தை கொடுத்துரும். அதனால இது மாறுபட்டு இருக்கணுன்றதுக்காக பொதுவாக நான் இதில் மிளகு சேர்க்குறதில்ல. அரிசி உடைந்த பக்குவத்தை பார்த்திங்கன்னா, ரொம்ப பொடி துண்டுகளாக ஆக்காமல் சின்ன சின்ன துண்டுகள், ஆனால் அது கூடவே கொஞ்சம் பொடி துண்டுகளும் சேர்ந்துருக்கு. இந்த பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பொதுவாக இதை ஜலிச்சு ரவையை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு உப்புமா பண்ணும்போது பண்ணுவோம். ஆனால் இதுக்கு நீங்கள் அப்படி எதுவுமே பண்ண வேண்டாம். ஜலிக்க வேண்டாம், ரவையை மட்டும் எடுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம தேங்காய் பூவை முதல்ல போட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம தயாராக அரைத்து வைத்திருக்கிற அரிசி, பருப்பு, ஜீரகம் பொடித்ததை இது கூட சேர்க்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிறு தீயில வச்சு மூடி வச்சுடுங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த தண்ணி முழுவதும் உரியப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் சிறு தீ அப்படின்னும் பொழுது உங்கள் அடுப்பை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே சிறு தீயில் வச்சாவே இந்த நல்ல வெப்பநிலை இருக்கும். அதனால் நம்ம சிறு தீயில் வச்சுக்கலாம். அல்லது மிதமான தீ, அதாவது அடி பிடிச்சிடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய முக்கியமான கருத்து. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இது கட்டி ஆகிறதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீண்டும் அதே மாதிரி மூடி வச்சிடலாம். ஆக மொத்தம் 15 நிமிடம் இது மாதிரி இந்த அரிசி உப்புமாவுக்கு கொதிக்கிற தண்ணீர் இது ஊறணும். இப்போ மீண்டும் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக உருண்டைகள் செய்யக்கூடிய பக்குவத்துக்கு தண்ணி முழுவதும் உறிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணினோன்னா, ரொம்ப அதிகமாக இதை கிளறி விடவே இல்லை இல்லைங்களா. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கை பொறுக்கும் சூடு அளவுக்கு ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆனால் வேகலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். இட்லி கொப்பரை, இட்லி தட்டில் நம்ம இதை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கலாம். இப்போ நான் இது போன்ற ஒரு இடியாப்பம் தட்டு, இது அதில் எண்ணெய் தடவிக்கிறேன்.
கைகளில் லேசாக எண்ணெய் தடவிக்கிறேன். இதை அழகாக உங்களுக்கு பிடித்த அளவுக்கு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா உருட்டி தயாராக வச்சுருக்கோம். இதை ஆவியில் ஒரு 15 நிமிடம் வேக வச்சு எடுக்கலாம். இப்போது 15 நிமிஷமாக ஆவியில் வெந்துட்டுருக்கிற நம்மளுடைய உருண்டைகளை பார்த்தீங்களா, அருமையான சரியான பக்கத்தில் வெந்து காணப்படுது. இப்போ நம்ம இதை அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். அரிசி உப்புமா உருண்டைகள் எப்படி சுலபமாக குழந்தைங்க எல்லாமும் சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக செய்து பாருங்கள், சுவையாகவும் இருக்கும். உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இலவசம். நன்றி, வணக்கம்.